சரி, கொலை எப்படி நடக்கும்? சில திமுக அமைச்சர்கள் சொல்றாங்க, இதெல்லாமே முன்விரோதமா கொலை பண்ணிக்கிறாங்க, நாங்க எப்படி தடுக்க முடியும்னு கேட்கறாங்க. சரி, கொலை ஜெனரலா எப்படி நடக்கும்? நான் திமுக அமைச்சர்கள் கேட்க நான் விருப்பப்படுறேன். கொலைகள் நடந்தா எல்லா கொலைகளுக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கும். அப்படிதான் இந்தியால கொலை நடக்கும். 1% 2% கொலை மட்டும்தான் பேஷன் கிரைம் அப்படிம்பாங்க. பேஷன் கிரைம், அதாவது எந்த காரணமே இருக்காது, சும்மா போய் ஒருத்தரை கொல்றது. 98 99% கொலைகளுக்கு there is a motive, there is an intention. அதுக்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கு. இன்னைக்கு முதலாக இந்த திமுக அமைச்சர்களுடைய எக்ஸ்பிளனேஷனை பாக்குறோம். தமிழ்நாட்டுல கொலை குற்றங்கள் அதிகமாக இருக்கு, எல்லா இடத்துலயும் வெட்டி கொலை பண்றாங்க. நேத்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு ராயர், தினமும் ஒரு ஊர்ல ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. கூலிப்படை தாக்குதலா இருக்கு. எல்லாத்துக்கும் மோட்டிவ் இருக்கத்தான் செய்யும். இதற்கு முன்னாடி மோட்டிவ் இருந்துச்சு, இப்போ மோட்டிவ் இருந்துச்சு. ஆனா ஏன் இப்ப அதிகமா நடக்குதுன்னு தான் கேட்கிறேன். காரணம், காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும், யார வேணாலும் எங்க வேணாலும் கொலை பண்ணலாம். பெருசா என்ன சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க, 3 மாசத்துல பெயில் வந்துடும், 6 மாசத்துல பெயில் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் இந்த கொலையை பழிதிக்க அந்த கொலையை பண்ணலாம். இப்படித்தானே பாதி கொலை நடக்குதுன்னா. இதற்கு முன்பும் கொலைகள் நடக்கும் பொழுது அதற்கு ஒரு காரணம் இருந்துச்சு, இன்னைக்கும் காரணம் இருக்கு. ஆனால் திமுக புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி இந்த மாதிரி முன்விரோதத்துக்காக கொலை நடக்குது, நாங்க எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிறது முதலா கேட்கிறாங்க. இந்தியா முழுவதும் அப்படித்தான் இருக்கு. அதுதான் பிரிவென்டிவ் போலீசிங் அப்படிங்கிறாங்க. ஒரு காவல்துறையில ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க, கான்ஸ்டபிள் இருக்கிறாங்கன்னாவே தெரியும் அந்த ஊர்ல இதற்கு முன்னாடி என்ன கொலை நடந்திருக்கு, பழிக்கு பழி கொலை நடக்குமா, ஜாதி மோதல்கள் இருக்குமா, இல்ல வாய்க்கால் தகராறுல கொலை நடந்திருக்கா. அப்ப ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பார்ட்டியை கண்காணிக்கிறதா போலீஸுடைய பாதி வேலை. பவுண்ட் ஓவர் பண்ணணும், 107 சிஆர்பிசி போடணும், ரொம்ப ஓவரா குறும் பண்ணாங்கன்னா குண்டா சட்டத்துல உள்ள அனுப்பணும். இதுதான் போலீஸுடைய பேசிக் 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 போலீசிங். எல்லா அடிப்படை காவல் வேலையே நடக்காம இருக்கு. அதனாலதான் தமிழகத்துல பாத்தீங்கன்னா கொலை கொள்ளைகள் அதிகமா இருப்பதற்கான காரணம், காவல்துறை காவல் நிலையத்துல செய்ய வேண்டிய வேலையை செய்ய தவறிட்டாங்க. காரணம், அவர்களுக்கு அதுக்கான அதிகாரத்தை மாநில அரசு, திமுக அரசு கொடுக்கல. பாக்குற இடத்துல எல்லாம் லேண்ட் டிஸ்பியூட்ல இருந்து ஆரம்பிச்சு பாக்குற இடத்துல எல்லாம் சர்வசாதாரணமாக கொலை நடக்குது. 98% இந்தியால எப்பவுமே இப்படித்தான் கொலை நடக்கும். மோட்டிவ் இருக்கு. தமிழகத்துல அதிகமா நடக்குதுன்னு தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. கொலை நடக்குதுன்னு குற்றச்சாட்டு இல்ல, அதிகமா நடக்குதுன்னு குற்றச்சாட்டு. ஏன்னா ஒரு நம்பரையும் பார்க்கும் பொழுது சாதாரணமா ஒரு நாளைக்கு சராசரியா எடுத்துக்கிட்டோம், குறைந்தபட்சம் 13 இருந்து 17 கொலை நடக்கும். குறைந்தபட்சம் தென் தமிழகம் முழுசா சேர்த்து. இதை பார்க்கும் பொழுது தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது என்பது தெளிவா தெரியுது. இதற்கு புதுவிதமான எக்ஸ்பிளனேஷன் திமுக அமைச்சர்கள் கொடுக்கும் பொழுதுதான் அலுவலதா சிரிக்காதான் தெரியும். இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் அமைச்சர்கள் கொடுக்குறாங்களே, இதை பார்த்து அலுவலதா சிரிக்கிறாங்க. இன்னைக்கு கூட ஒத்துக்கிறாங்களான்னு பாருங்க. இல்ல, நாங்க காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுக்குறோம், காவல்துறையை டைட்டா வச்சுக்கிறோம், நல்ல அதிகாரிகளை போஸ்டிங் போடுறோம், பக்காவா கண்காணிக்கிறோம், நைட்டு நிறைய வண்டிகள் வாங்கி கொடுக்குறோம், ரோந்து போறதுக்கு 2 வீலர் 4 வீலர் வாங்கி தர்றோம், காவல்துறையினுடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்துறோம். இதை பேச மாட்டாங்க. இதை விட்டு கொலை நடந்தது அதிகமா கம்மியான ஆராய்ச்சியில திமுக இறங்கியிருக்கிறாங்க. அதுதான் வெட்டு கேள்வி. என்ன சந்தேகமா இருக்காம துரைமுருகனுக்கு? இல்லண்ணே, பத்திரிகை நண்பர்கள் நீங்க எல்லாம் சீனியரா இருக்கீங்க. ஒரு மூத்த அமைச்சர், பல முறை எம்எல்ஏவாக இருந்த துரைமுருகன் அவர்கள் சொல்லும் பொழுது எனக்கு சந்தேகமா இருக்கு, துரைமுருகன் மேல கர்நாடகால காசு வாங்கி தரேன் எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் சொல்றேன் பாரு, கர்நாடகா காங்கிரஸ் அரசு கிட்ட துரைமுருகன் அவர்கள் கை நீட்டி பணம் வாங்கி தரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒரு மத்திய அரசு மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்றாருல்ல, இப்ப ஏன் சந்தேகத்தை நான் சொல்றேன். ஏன் துரைமுருகன் அவர்களோ திமுகவோ கர்நாடகாவிடம் கை நீந்தி பணம் வாங்கிட்டாங்கன்னு ஏன் நான் சந்தேகப்படுறேன்னா, அவங்க மத்திய அரசு மீது சந்தேகப்படும் போது என்னோட கருத்தை நான் வைக்கணும். எதுக்கு சந்தேகமா இருக்குன்னா, இதுவரை கர்நாடகா காங்கிரஸ் அரசை பத்தி ஒரு வார்த்தை பேசலையானே, ஒரு வார்த்தை கண்டிக்கலையானே, கர்நாடகா காங்கிரஸ் அரசு செய்வது தப்புன்னு சொல்லவே இல்லையானே. டி.கே. சிவகுமாராக இருக்கட்டும், சித்தராமையாவா இருக்கட்டும், அவர்களை எதிர்த்து ஒரு அறிக்கை இல்லையானே. அவங்க பண்றது தப்புன்னு வாய் திறந்து சொல்லியானே. ஏன்னா கர்நாடகால பெங்களூர் கமிஷன் ஆட்சி நடத்துறாங்களா, அவங்க கான்ட்ராக்டர் ஓட்டுறாங்களா? துரைமுருகன் அவங்க பையனுக்கோ இல்ல முதலமைச்சர் குடும்பத்துக்கோ பெங்களூர்ல ஏதாச்சும் பெரிய நிறுவனங்க வேலையில இருக்கா? அதனால பட்டும் படாம பாதுஷாவா அரசியல் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்களா? மத்திய அரசின் மீது சந்தேகப்படும் அளவுக்கு துரைமுருகன் அவர்களுக்கு என்ன இருக்கு? அது ஒரு வெளிப்படையா சொல்லணும் இல்ல மத்திய அரசு மேல துரைமுருகன் சந்தேகப்படுறா வெளிப்படையா சொல்லணும். இப்ப நான் சொல்றேன், எனக்கு துரைமுருகன் அவர்கள் மீதும் திமுகவின் மீதும் சந்தேகம் இருக்குன்னா, நீ காங்கிரஸ் எதிர்த்து ஒரு அறிக்கை கூட விடல. அங்க இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமாரோ சித்தராமையா அவர்களோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு வாய் திறந்து பேசல. அப்படி இருக்கும்போது எனக்கு சந்தேகம் வருது. ஏன்னா கலைஞர் ஃபேமிலியில் ஒருத்தர் கைண்டடிக் ஷோரூம் நிறைய வச்சிருக்காங்க. அது வருகின்ற காலத்துல உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த குடும்பத்துக்கு நிறைய மால் எல்லாம் அங்க இருக்கு. அதனால என்ன, கர்நாடகா அரசு நாம பேசிட்டோம்னா, இந்த கர்நாடகா ரட்சண வேதிக்குன்னு ஒரு அமைப்பு பெங்களூர்ல இருக்கும், முதல்ல நம்ம கடையை கல் எடுத்து அடிச்சு உடஞ்சிருவாங்க. அதனால பேசாம அப்படியே பண்ணலான்னு திமுக ஐடியா பண்றாங்களா?
ஒருவேளை திமுகங்கிற எதிர்த்து பேசிட்டாங்கன்னா கர்நாடகா ரட்சண வேதிக்கைன்னு ஒரு அமைப்பு இருக்கு கர்நாடகால. முதல்ல பாத்தீங்கன்னா தமிழ்காரன் மேல கல்லெடுத்து போடுவோம். அதான் வேலையை. காலங்காலமா வேலையா தான். அவ யாரா தமிழ்காரங்க பேசுவாங்க, யாரு கடையை உடைக்கலாம்னு ஒரு குரூப் அங்க சுத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை இவங்க இந்த மாதிரி சொல்றாங்கன்னா அங்க இவர்களுடைய ஒரு பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு வந்து சேதாரம் வந்து விடும் திமுக அமைதியா போறாங்களா? கேள்வியை நான் என்ன கேட்கிறேன் நானு, நீங்க மத்திய அரசு மேல சந்தேகம் இருக்குன்னு துரைமுருகன் சொல்றாருல்ல, அதே சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. அதனால நாங்க இந்த கேள்வி வைக்கிறோம். எதுக்கு துரைமுருகன் சொல்லட்டும், எங்களுக்கு எது பிசினஸ் இல்லப்பா, எங்களுக்கு எது இல்லப்பா, நாங்க கர்நாடகாவை பத்தி நாங்க தைரியமா பேசுவோம்ப்பா. காங்கிரஸ் அரசு பண்ற தப்ப ஏன் தைரியமா பேசாம இருக்கீங்க? தமிழ்நாடு மக்கள் இந்த கேள்வி கேட்கறாங்கல்ல. இன்னைக்கு மழை வந்துருச்சு, தப்பிச்சிட்டோம். மழை வந்தனால தண்ணி வருதுன்னு 4 நாளா. அதனால நம்ம அதை மறந்துடுவோம் அப்படின்னு திமுக நினைக்கும். திமுக ஐடியா என்னன்னாங்கன்னா, ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய வியாதியா மறதி. 6 மாசம் மழை வந்துருச்சு, எல்லாம் மறந்து. நீ காவிரி பிரச்சனை காணாம போயிடுச்சு, அவ்வளவுதான். நீ காவிரி பிரச்சனை கிடையாது, மழை வந்துருச்சு. இன்னைக்கு காவிரி பிரச்சனை அடுத்த வருஷம் வரும். இவங்க அடுத்த வருஷம் வரைக்கும் இதே ஓட்டுன்னு ஓட்டி அதுக்குள்ள மத்திய அரசு மேல பழிய போட்டு 2 புதிய பிரச்சனையை கிளப்பி மக்கள் காவேரி மறந்து வேற ஏதாச்சும் பிரச்சனைக்கு போயிடுவாங்க. இப்படியே 30 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். அதனால்தான் பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்வது, திமுக காரங்க தலைவர்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரச வாய் துறந்து ஏன் அவர்கள் செய்வது தவறுன்னு ஏன் நீங்க சொல்லுங்க. வேறங்க திராவிடன் மாடல் ஆட்சியில தீரன் அரசியல் ஆனா எனக்கு தெரியல. அண்ணன் ஒரு 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 உத்தரத்தோட அண்ணன் அந்த கருத்தை வைக்கிறீங்க. குறிப்பாக தீரன் சின்னமலை அவர்களுடைய வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒரு பாடம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லோருக்கும் ஒரு பாடம். காரணம் எல்லா சமுதாயத்தையும் அனைத்து சென்ற ஒரு தலைவர். அது ரொம்ப முக்கியமா அவர்கிட்ட நம்ம கத்துக்கணுங்க. இரண்டாவது, அந்த காலகட்டத்தில் ஏற்கனவே நான் சொன்னது போல குறுநில மன்னர்கள் ஒரு பகுதியில் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெற்றி பெற்றதாக இந்திய சரித்திரம் பெருசா இல்லைங்க. யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை வெற்றி பெற்ற பெருமைக்கு சொந்தக்காரர். அது மட்டும் இல்ல, தமிழகத்துல அந்த காலத்துல பாடுபட்ட எல்லா தலைவர்களோடு இணைந்து பணியாற்றி. அது மட்டும் இல்லைங்கன்னா சூழ்ச்சியால் தான் முறியடிக்கப்பட்டார். நேர்மையான முறையில் அவரை வந்து யாருனாலே பிடிக்க முடியும். அதனால இன்னும் நிறைய அவருடைய பெருமையை பேச வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. தமிழக அரசு இதை முன்னெடுத்து எல்லா இடத்துலையும் கொண்டு போகணும். அரசுக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது, முக்கியத்துவம் இருக்கு.